நினைத்தாலே முக்தி தரும் தலம். இந்த மலையே சிவலிங்கமாக போற்றப்படும் திருவண்ணாமலை. வானுயர்ந்த ராஜகோபுரம் 217 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவின் 2வது பெரிய கோபுரம் இது. 1000 கால் மண்டபம். விஜயநகர பேரரசின் கலைத்திறனுக்கு ஒரு மவுன சாட்சி. பிரதோஷ நந்தி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரமாண்டம். ஈசனை நோக்கிய இமைக்காத பார்வை. ரமண மகரிஷி தவம் செய்த பாதாள லிங்கம். எறும்பு கடித்தும் உணராமல் அவர் முக்தி நிலை அடைந்த இடம். தூணில் இருந்து வெளிப்பட்ட முருகப்பெருமான். கம்பத்து இளையனாராக அருள்பாலிக்கும் அதிசயம். கிளி கோபுரம். அருணகிரிநாதர் கிளி வடிவில் வந்து கந்தர் அனுபூதி பாடிய வரலாற்றுச் சின்னம். சம்பந்த விநாயகர். இவரை வணங்கிய பிறகே மற்ற வழிபாடுகளை தொடங்குவது மரபு. சிவகங்கை தீர்த்தம். இந்த திருக்குளத்தில் நீராடுவது கங்கை நதியில் நீராடுவதற்குச் சமம். இறைவனே மகனாக வந்து அரசனுக்கு ஈமச்சடங்கு செய்த வரலாறு நடந்த இடம் இந்த கோபுரம். ஈசனின் இடப்பாகத்தை பெற்ற உண்ணாமுலை அம்மன். சக்தியின்றி சிவமில்லை என்பதை உணர்த்தும் தேவி. பஞ்சபூதங்களில் இது அக்னி தலம். இங்கே இறைவன் அக்னி லிங்கமாக வெப்பம் தணியாமல் அருள்கிறார். கார்த்திகை தீபத்தன்று மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர். ஆணும் பெண்ணும் சமம் என்ற தத்துவம். 4000 ஆண்டுகள் பழமையான மகிழ மரம். குழந்தை வரம் வேண்டுவோரின் நம்பிக்கை விருட்சகம். கிரிவலம். மலையைச் சுற்றி 14 கிலோமீட்டர் நடக்கும் இந்த தவம் கர்ம வினைகளை கரைக்கும். கிழக்கு திசையில் இந்திரலிங்கம். இதை வணங்கினால் செல்வமும் புகழும் சேரும். தென்கிழக்கில் அக்னிலிங்கம். வாழ்க்கையின் இருளை நீக்கி ஞான ஒளியை தரும். தெற்கே யமலிங்கம். மரண பயத்தை நீக்கி நீண்ட ஆயுளை தரக்கூடியது. தென்மேற்கே நிருதிலிங்கம். சந்ததி விருத்தியையும் மன நிம்மதியையும் அருளும். மேற்கே வருணலிங்கம். தீராத நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது. வடமேற்கில் உள்ள வாயு லிங்கம் சுவாச பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் போக்கும். வடக்கே குபேரலிங்கம். பொருளாதார தடைகளை நீக்கி செல்வத்தை அள்ளித்தரும். ஈசான்ய லிங்கம். கிரிவலத்தின் நிறைவு பகுதி. மன அமைதியை தரும் இடம். இடுக்கு பிள்ளையார். இந்த சிறிய துவாரத்தில் நுழைந்து வந்தால் மறுபிறவி இல்லை என்பது ஐதீகம். அடி அண்ணாமலை. பிரதான கோவிலுக்கு முன்றே உருவான மிகவும் பழமையான ஆலயம் இது. ரமணாசிரமம். நான் யார் என்ற கேள்வியோடு தன்னைத்தானே அறிய உதவும் ஞானக்கூடம். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்த ஆசிரமம். இன்றும் அதிர்வலைகள் குறையாத தியான பூமி. கிரிவலம் தொடங்கும் முன் அனுமதி பெற வேண்டிய காவல் தெய்வம் பூத நாராயண பெருமாள். கார்த்திகை தீபம். மலையின் உச்சியில் ஏற்றப்படும் ஜோதி சிவனே நெருப்பு வடிவானதன் அடையாளம். ஆயிரக்கணக்கான கிலோ நெய்யும் ராட்சத திரியும் கொண்டு ஏற்றப்படும் இந்த மகா தீபம் 11 நாட்கள் ஒளிரும். பௌர்ணமி கிரிவலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே சிந்தனையோடு வலம் வரும் காட்சி மென்சிலிர்க்க வைக்கும். அருணாசலத்தில் பசி என்று யாரும் இருக்கக்கூடாது. இங்கே அன்னதானம் இடைவிடாது நடக்கும். ஆண்டுக்கு 2 முறை சூரியனே தனது கதிர்களால் இறைவனை வழிபடும் அற்புதம் இங்கே நடக்கிறது. மலையில் இன்றும் பல சித்தர்கள் அரூபமாக வாழ்வதாக நம்பப்படும் இரகசிய குகைகள் இவை. நாமலைக்கு அரோகர். பிறக்க முக்தி தரும் திருவண்ணாமலையை சரணடைவோம்.